श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयश्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। சுந்தரபாகத்துல இன்றைய தினம் 14வது ஸ்லோகத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆழ்வானுடைய அனுபவத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுல இருந்து ஆழ்வான் சுந்தரபாகுவை மங்களாசாசனம் பண்ற ஸ்லோகங்களாக இந்த ஸ்லோகங்களாக அமைந்துள்ளன. இந்த 13 இதுக்கு முன்ன சொல்லப்பட்ட அந்த 13 ஸ்லோகங்களும் ஒரு முகவுரை மாதிரி, அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு. வரதராஜ ஸ்தவத்துல கூட முதல் 10 ஸ்லோகம் இந்த எம்பெருமானுடைய எழுந்தருளி இருக்கிற வாசஸ்தலமாக இருந்திருக்கிற அத்தி மலைய, இந்த அத்திகிரிய சொல்லி அது விஷயமாக ஆகுது. ஏக ஈசைக்கு நிர்ணயம் செய்ய பாகதேயரகிதேஷு நோதிசேது அத்திதாமனி நநிர்ணயத்துக்கோ தேவராஜமயம் ஈஸ்வர ஸ்துதி இல்லை, அத்திதாமனி நநிர்ணயத்துக்கோன்னு தான் சொல்ற. இங்க தேவபெருமாளை பார்த்த பிற்பாடுன்னு சொல்லுவாண்டா. அந்த மலையை பார்த்தாலே போறோம், அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் எல்லாமே அதுக்குள்ள தாக்கோத்தம் அந்தர்புத்தமாக இருந்திருக்கு. இப்படி ஒரு 10 ஸ்லோகங்களால அந்த திருவத்தி மலையும் அந்த சூழ்ந்த இடங்கள் அதை பத்தி மங்களாசாசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தேவபெருமாள் விஷயமாக வேதாந்த விஷயங்களை ஒரு 10 ஸ்லோகத்தினால சொல்லிட்டு, அதுக்கப்புறமா திருமேனி வர்ணனம் அப்படி அமைஞ்சிருக்கு வரதராஜ ஸ்தவத்துல. இது சுந்தரபாகஸ்தவம் தான் முதல்ல பண்ணது, வரதராஜ ஸ்தவங்கிறது கடைசியில. அமைஞ்சிருக்கிற விதத்தை அனுபவத்துக்காக நான் சொல்றேன். நானு இந்த சுந்தரபாகஸ்தவத்துல முதல்ல ஆரம்பத்திலேயே தன்னை எம்பெருமானாருடைய சிஷ்யன் என்று சொல்லி கருத்துல பெருமையுடன் சொல்லி அது பெருமை கொள்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ. நிர்பீகத்ததைக சுந்தரோரு பாகும் ஸ்தோஷேத சரண விலோகனாபிலாஷி ஸ்ரீ ராமாவரஜ முனீந்திர லப்தபோதா என்பதாக சொல்லி சொல்ற. ராமாவரஜ முனீந்திர லப்தபோதான்னு தனக்கு எதனா ஒரு ஞானம் ஏற்பட்டதுன்னா அந்த ஞானம் எம்பெருமானாருடைய கட்டாட்சத்தினால ஏற்பட்டது. அதை வச்சுட்டு நான் இப்பொழுது இங்க நிர்பீகா ஒரு பயமும் இல்லாமல் நான் சுந்தரபாகுவை நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பத்துல சாட்சேன். அப்போ எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய ஞானம் எல்லாமே தெளிவான ஞானம், சத்தியமான விஷயத்தில் தான் அந்த ஞானம் ஏற்படும். ஆகையால அதுல எப்பவுமே கலக்கமே வேண்டியதில்லை என்பதெல்லாம் முதல்ல சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா இந்த திருமாலிரம் சோலைக்கு ஏற்றமே நூப்புற கங்கையினாலதான். இப்போ அந்த நூப்புற கங்கையை பத்தி விசேஷமா சொல்லி சொன்னார். அங்க இருக்கக்கூடிய மரம் செடிகள் இவைகளோட சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலை. அந்த நூப்புற கங்கையில அந்த விஷபாச்சலம்னு பேரு, விஷபாத்திரை விஷபாச்சலம்னு எல்லாம் பேரு. அந்த மலை உயர்ந்ததாக இருக்கு, அங்க சந்திரன் தவழ்கின்ற இடமாக இருக்கு என்றெல்லாம் அந்த சந்திரனை பத்தியும் அந்த மலையை பத்தியும் நூபுர கங்கையை பத்தியும் அப்புறமா அதோட சேர்ந்து இருக்கிற எம்பெருமானை பத்தியும் சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா சமுத்திரம் பண்ண கடையச்சே பெருமாள் தானே எல்லாமா இருந்து கிடைந்தவராக இருந்துருக்கு.
அப்போ அந்த தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றவராக இருந்த அந்த பெருமாள் அதிநீச்சனாக இருக்கக்கூடிய எனக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக இந்த திருமாலிரும் சோலையில அழகராக தேவதாய்கிறேன் என்பதாக சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா அந்த எம்பெருமானையே திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானையே உபாயமாகவும் பிராபியமாகவும் பற்றுகிறத பத்தி எல்லாம் சொல்லி சொல்ற. அங்க வரைச்சு அங்க இருக்கிற சந்திரன் அங்க அப்சர ஸ்திரீகளுக்கெல்லாம் பெருமான சேவிக்கிறதுக்கோசரம் வரலாம். அவெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணும். அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி போகணும். எங்கேயோ போக வேண்டாம். அந்த சந்திரனே கண்ணாடியாக இருந்துட்டு அப்சர ஸ்திரீகளுக்கெல்லாம் கண்ணாடியாக இருந்துருக்கு. அந்த கண்ணாடியை பார்த்து அவ அலங்காரம் பண்ணிக்கிறான்றெல்லாம் ஒரு கவியாக பல விஷயங்கள் அந்த சுந்தரபாபு மலை சுந்தரபாபு எழுந்தொண்டு இருக்கிற மலையும் மலையை சார்ந்த இடத்தை பத்தியும் சொல்லி சொல்ற. அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் பரமைகாந்தியத்தை சொல்லி சொல்றது. அந்த மலை மேல இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு கூட தேவதாந்தர பஜனம்னா அந்த சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமானை தவிர சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் இருந்துருக்கான். அங்க சந்திரன் பக்கத்திலேயே இருந்தால் கூட அங்க இருக்கிற குரங்குகள்லாம் வானங்கள்லாம் அந்த சந்திரனை ஏறெடுத்தும் பார்க்கலையா. ஏன்னா இது சிவபெருமானுடைய தலையில இருந்துட்டு இருக்கு. இது தேவதாந்தர சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு. அதுல இந்த வஸ்து நமக்கு உபயோகப்படாதுன்னு சொல்லி அதை தள்ளிட்டு போயிட்டா என்று சொல்ற. அதே மாதிரி அங்க இருக்கிற ஜந்துக்களுக்கு அங்க இருக்கிற யானை, பாம்பு, அப்புறமா கரடி, இந்த மாதிரி வானரங்கள் இவைகளுக்குள்ள எதனா ஒரு பிணக்கு வந்ததுன்னாக்கா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிணக்கு வந்ததுன்னா சத்தியம் பண்றது எது மேல என்ன சுந்தரபாகு மேல சத்தியம் பண்றது. அப்ப அங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாமே பெருமாளிடத்துல அவ்வளவு பக்தியோட இருந்துட்டு இருக்கு. அந்த சுந்தரபாகு தான் நமக்கு எல்லாம்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஜென்மனா விரோதியாக இருந்தாலும் கூட மயிலும் பாம்பும் பிறப்புனால விரோதி, எலியும் பூனையும் மாதிரி. ஆனா அந்த அந்த திருமாலிரும் சோலையை சூழ்ந்து இருக்கிற இடங்கள்ல பிராந்தத்துல இருக்கக்கூடிய மயில்லாம் கூட இந்த பாம்பெல்லாம் எம்பெருமானுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமான சர்வதேச சர்வகாலாவஸ்திதமான சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தை பண்ற சேகன் ஆதிசேகரனுடைய ஒரு சந்ததியினர். அதனால அவளுக்கு நாம எந்த சிரமமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாம்பெல்லாம் ஸ்வேட்சையா தெரியறதான் அந்த இடத்துல. மயிலை பார்த்து பயப்படுறதே இல்லையா, மயிலும் அதுக்கிட்ட போறது இல்லையா. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண்ணுக்கு பிணக்கு வரைச்சே அந்த பாம்புக்குள்ள வரைச்சே அந்த பாகவதாளுடைய ஒரு நிலை. குரங்குகள்லாம் சபதம் பண்ணோம்னாக்கா அனுமார் மேல சபதம். இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுனால தன் குலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவனுடைய ஏற்றத்தை தெரிஞ்சுட்டு பண்றதுன்னு சொல்லி சொல்ற. கரடிக்குள்ள ஒரு பிணக்கு வந்துட்டோம்னாக்கா ஜாம்பவான் மேல சத்தியம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்ற. பாம்புக்குள்ள பிணக்கு வந்துட்டோம்னா ஆதிசேஷன் மேல சத்தியம்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் ஒரு பரமைகாந்தியினுடைய நிலையை அடைந்திருக்கிற ஒரு இடம். அதோடு மாத்திரம் இல்ல, அந்த சாயங்கால வேளையில அங்க அப்சர ஸ்திரீகள்லாம் நர்த்தனம் பண்ண, கந்தர்வர்கள்லாம் கானம் பண்ண, அந்த சுந்தரபாகுவை எல்லாரும் மங்களாசாசனம் பண்ற. அது எப்படி இருக்கு, ஒரு நேச்சுரல், ஒரு இயல்பான ஒரு இயற்கை அழகு. வண்டுகள் பாடுகின்றன. அந்த வண்டுகள் பாடுவதுன்றது அது கந்தர்வாளுடைய ஒரு வார்த்தைகள், அதாவது கானம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அதுவும் நம்மாழ்வாருடைய சீசுக்தியை கொண்டு அது சொல்றது மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது ஒண்ணு. அங்க தாளம், ஹம்ச தாளம்ன்றதே ஒரு தாளம். இது கோகிலம். இந்த கானம் அனுகானம் பண்றது. இப்பெல்லாம் சொல்ற மாதிரி நாம சங்கீர்த்தனம் மாதிரி ஒருத்தர் நாராயண ராம நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லச்சு பின்னாடி அனுகானம் பண்ற அளவுக்கு
அந்த மாதிரி கோகிலங்கள்லாம் கோயில்கள்லாம் அனுகானம் பண்றதாகவும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த கானத்தை ரசிச்சு அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் அதுல இருந்து அமிர்தம் பெருகிறதா. இது ஒரு அற்புதமான ஒரு கானம் இருந்ததுன்னா அது கண்ணில் ஜலம் பெருகும். அந்த மாதிரி அமிர்தத்தை பெருக்குவதாக இருந்துருக்குன்றதெல்லாம் பார்த்தேன். மான்கள்லாம் வந்திருக்கு, கும்பல் கும்பலா இந்த கானத்தை கேட்டுருக்கு. வாயில புல்லு வச்சிருக்கா, அது வச்சிருக்கிறது அது உள்ளேயும் போல வெளியிலையும் போல அப்படியே இருந்துட்டு நிச்சலமாக நிஸ்திமிதமாக கண்ணை கூட அசையாமல் அங்க அந்த சுந்தரமான தெரிவிச்சிருக்குன்னு ஒரு இயற்கை அழகையும் பெருமாள் விஷயத்துல சொல்லி அனுபவிக்கிறார் ஆழ்வான் இந்த 13 ஸ்லோகங்களால. இதுக்கு மேல அந்த சுந்தர தோளுடையவனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாதம் ஆஜானுலம் விபுஜம் ஆயுத கர்ண பாசம் சிவன் மகாவனகிரீந்திர நிவாச தீக்ஷம் லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உயர்நாடியான சப்தங்கள். மமாவிரஸ்து கிமபி வஸ்து மமாவிரஸ்துன்னு சொல்லி சொல்ற. பெரிய பிராட்டியாரு தரிச்சுருக்கிற அந்த எம்பெருமான் அவர் எப்படி இருக்கேன்னு நம்மளால அநிர்வச்சனையும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த சுந்தரபாகுவனுடைய அழகையோ சுந்தரபாகுவனுடைய திருக்கல்யாண குணங்களையோ நம்மளால சொல்லவே முடியாது. லோகத்துல சாதாரண ஒரு வஸ்து பார்க்கிறோம், இந்த வஸ்து பார்த்து போனாக்க இது சுடும், இது சில்லுன்னு இருக்கும், இது இனிப்பா இருக்கும், இது கசக்கும், ஏதோ ஒரு சொல்லி அதனிடத்துல இருக்கக்கூடிய குணத்தையோ அதனிடத்துல ஸ்வரூபத்தையோ சொல்லி அந்த வஸ்துவை நாம இன்னொருத்தருக்கு புரிய பண்ணலாம். இந்த அழகர் எப்படின்றது நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கிமபி வஸ்துன்னு அது அநிர்வச்சனீயமாக இருந்துருக்கு. இப்படி இன்னதுன்னு யாராலையும் எதோ வாச்சோ நிவர்த்தந்தை அப்புறாம்பே மனசாசகான்னு வேதம் சொல்ற மாதிரி இருந்துருக்கிற அழகு. அழகருடைய அழக யாராலையும் வர்ணிக்க முடியாது. அதுதான் சத்தியம். அந்த வர்ணிக்க முடியாது இருக்கிறதான் கிமபி வஸ்துன்னு சொல்லி சொல்றேன். அது பார்க்கணும். அது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ. அழகர் ஐப்பசி மாதம் சுக்லத்வாத செய்யும் போது நூபுர கங்கைக்கு எழுந்தருள் வேளாம். நூபுர கங்கைக்கு எழுந்தருளி அங்க திருமஞ்சனம் கண்டருளி அங்க இருந்து ஆஸ்தானெல்லாம் இது பண்ணி திரும்ப எழுதலாம் சாயங்காலம். அப்போ அந்த அழகு எழுதுற அழகு இருக்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணதே அதை சேர்த்துதான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணணும்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு திருப்பாபரணங்களை சமர்ப்பிச்சுண்டு பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுண்டு அழகர் எழுந்துள்ளோம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோன்னு அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ், அப்படிப்பட்ட ஒரு திவ்யாபரணங்களோடையும் திவ்யங்கள விக்கிரகத்தோடையும் எழுந்துள்ளிருக்க அந்த அழகரை போய் என்னன்னு நாம சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி எழுந்துள்ளிருப்பேர்னு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர் நேரம் சேவிச்சாதான் அந்த அழகருடைய அழகை நம்மளால அப்பவும் ஏதோ ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் கிமபி வஸ்துன்னு சொல்லி சொல்ற. பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாதம். பெருமாள் பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கிறார். அந்த அழகுக்கு அழகூட்டுவது பெருமாள் சாத்தின்றிருக்கிற பீதாம்பரம். பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு சொல்லி சொல்றது. தாசாம் மோபிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜம். பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு அந்த பெருமாளுக்கு ஒரு நிரூபகமான இவர்தான் பெருமாள்னு சொல்லி சொல்லணும்னா யார் இருந்தாலும் அந்த பீதாம்பரத்தை தரிசிக்கிறது. திருவாயூர்பாடியில இருந்த ஆட்சிமார்கள்லாம் கண்ணன் குழல் எடுத்துட்டு ஊதின போது அந்த குழல் ஓசையை கேட்டு அவா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு போட்டு
வந்தான். குழந்தைக்கு தண்ணி கொடுத்திருந்தவன் அந்த குழந்தைய கீழே போட்டு ஓடி வந்துட்டான். பர்த்தாக்கு சாதம் போட்டிருந்தவன் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டான். மாமியார் மாமனாருக்கு பரிச்சரிய பண்ணிருந்தா அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டான். அது பரவாயில்ல, அங்கீகரிக்கலாம். இப்படி ஒவ்வொன்னையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான். அதோட மாத்திரம் இல்ல, இவன் அலங்காரம் பண்ணிருந்தவன் பாதி அலங்காரத்துல ஓடி வந்துட்டான். ஒரு காதுக்கு போட்டுட்டு இருக்கானா, இன்னொரு காதுக்கு போட்டுக்கலையா, இன்னொரு காதுக்கு போட்டு காட்டா கூட பரவாயில்லன்ட்டு அப்படியே பிடிச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க. புடவை உடுத்தின்னு இருக்கிறவா பாதி புடவை உடுத்திட்டு மீதி புடவை கையில பிடிச்சுட்டு வழியிலேயே சரிப்படுத்திக்கலான்னு உடுத்திட்டு போறாங்க. இப்படி ஓடி வரான்னா, இப்படி ஓடி வந்து கண்ணனுடைய குழலோசைய அனுபவிச்சு அந்த கண்ணன் திருமுக மண்டலத்தை நேர சேவிச்சு அவன் குழல் ஊதி என்ன இருந்தாலும் எங்கேயோ சப்தம் கேட்கறதுன்றது ஒரு விஷயம். அந்த கச்சேரிக்கு நேரம் போய் கேட்டோம்னா அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துட்டு இருக்கும். நாம சங்கீர்த்தனம் நாம பாக்குறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுச்சு, நாமளும் நேரம் சேர்ந்து போய் இதுல நாம சங்கீர்த்தனம் பண்ணோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அந்த மாதிரி கானம் பண்றதுலயும் அந்த கச்சேரியில நேரம் போய் கேட்டோம்னா அதுல ஒரு சந்தோஷம் தான். அதுக்காக கண்ணன் குழல் கொண்டு அந்த ஊதும் போது அந்த குழல் ஓசையை கேட்டு ஓடி வந்தான். அவ தன்மயமாக அந்த கண்ணண்டத்திலேயே அப்படியே ஐக்கியமாயிட்டான். தன்னை மறந்து அனுபவிச்சிருக்கான். இவாளுக்கு ஒரு தன்னிலைய உணர்த்தணும்ன்றதுக்காக பெருமாள் அப்படியே காணம் பண்ணிட்டே இருந்துச்சு. அதுல ஐக்கியத்தோட இருந்த கட்சியை காணாத போயிட்டே இருக்காங்க. சரி பாக்குறா, கண்ணனை காணும். குழல் ஓசை நின்று போச்சு, கண்ணனை காணும். காணன உடனே அப்பதான் கோபிகா கீதம்னு ஒரு 25 ஸ்லோகம் வரும் அதுல பாகவதத்துல, அற்புதமான ஸ்லோகங்கள். அதுல அப்ப பிரார்த்தனை பண்ற, அப்பா நீ என்ன கண்ணனை விட்டுட்டு போயிட்டேன்னு கதறணும். அப்ப அந்த கதறினது இவ வாக்குனால இந்த வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக தான் கண்ணன் மறைஞ்சு போயிட்டான். இதை கேட்ட உடனே தாசாம் ஆவிர்பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சரக்வி சாட்சான் மன்மசன்னு சொல்ற. இப்ப இவெல்லாம் கெஞ்சரா, இவெல்லாம் கதர்றா, இவன் நடுவில் பெருமாள் சேவை சாய்க்கிறேன். அப்படியே ஒரு புன் சிரிப்போட சேவை, கண்ணனுக்காகவே கண்ணனுக்கே ஏற்பட்ட ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்போட பெருமாள் சேவை சாய்க்கிறேன். மயமான முகாம்புஜனா, தாமரை போன்ற திருக்கண்கள், தாமரை போன்ற திருமுக மண்டலத்தோட எழுந்துள்ள இருக்கிற அந்த எம்பெருமான் பீதாம்பர தரஸ்ரக்வி. இவர் கண்ணன் தான்றதுக்கு நிரூபகமாக இருக்கிறது அவன் சாத்தின் இருக்கிற பீதாம்பரம். அது வேற யாருக்கும் அப்படிப்பட்ட பீதாம்பரம். மஞ்சள் துணி உடுத்திருந்தவா மொத்த பேரும் கண்ணன் ஆயிட முடியாது. அந்த பீதாம்பரம்ன்றது பெருமாளுக்கே அசாதாரணமாக இருந்துருக்கு. அப்படி அந்த பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிற அழகரான். பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாசம். பீதாம்பரம்னு சொன்னதோட மாத்திரம் இல்ல, அடுத்தது அவருடைய திருக்கண்கள் ஆச்சுன்னா, அதாவது திருமுக மண்டலத்தை பார்க்கிறேன். திருமுக மண்டலத்துல அந்த திருக்கண்கள், அந்த கட்டாட்சத்தை பத்தி நினைக்கிறேன். இந்த சுந்தரபாபுனுடைய கட்டாட்சம் எப்படி இருக்கும்னா, வரத சீதள திருஷ்டி பாசம். இங்க பீதாம்பரம்னு சொல்லச்சே ஏதோ வெறும் மஞ்சள் துணின்னு நினைச்சுக்க வேண்டாம். தசேதா மகாரஜதம் ரஜனம் வாசகா என்று வேதம் சொல்றது. மகாரஜனம் வாசகன்னு சொல்லச்சே இந்த பெருமாளுடைய வாச, அவர் அணிந்திருக்கிற வஸ்திரம் இருக்க, அது ஆடை, அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்பது தெரியப்படுத்துறது. வேதமே உணர்த்துகிறது. பீதகோ ஆடை பிரானார்னு ஆழ்வாரம் மங்களாசாசனம் பண்ணிருக்க. அதை வச்சுட்டுதான் இந்த இடத்துல பீதாம்பரம்னு சொன்னேர்லாம் வியாக்கியாதாக்கள்லாம் சொல்றார். வரத சீதள திருஷ்டி பாசம். திருஷ்டின்றது கட்டாட்சம். அந்த சுந்தரபாபுனுடைய கட்டாட்சத்துக்கு ரெண்டு பெருமை சொல்ற. ஒண்ணு வரதம், இன்னொன்னு சீதளம். வேண்டிட்டெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறான். வரம் வரை யஸ்மாத்வம் யதாபிமதம் ஆத்மனஹ சர்வம் சம்பத்யதே பும்சாம் மயி திருஷ்டிப சங்கதே. என்னுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆயிட்டேனாக்க
நீ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கியோ எல்லாம் உனக்கு சித்திக்க போகுது. உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நீ கேட்ட நிசங்கோச்சமா கேளு, நான் கொடுக்கறதுக்காக இருந்துட்டு இருக்கேன்னு அந்த கண்ணாலேயே அழகு சாதிக்கிறேன். வரத சீதள திருஷ்டி பாதம், வரதா பேரு, வரதன்ற பேரு எல்லாரும் வரத்துக்கு வரந்ததான் தீர்த்தி வரதகானெல்லாம் சொல்லி எல்லாரையும் சொல்லிக்கலாம். ஆனா வரதன்ற பேரு தேவப்பெருமானுக்கு தான் வருது. ரூಢியா சொல்றது வரதன்னா யாருன்னா தேவப்பெருமானு தான் சொல்றோம் வரதன்னு. அப்போ ஆழ்வான் திருவுள்ளத்துல அழகர சேவிக்கச்சே கூட தேவப்பெருமாள், அவர் மனசுல இருக்கிற தேவப்பெருமாள் அப்படியே வெளிப்படுகிறாராம். தேவப்பெருமாள் தான் அழகரா சேவை சாய்க்கிறாராம் ஆழ்வார். இது உபசம்ஹாரத்திலையும் பார்க்கலாம். கடைசியில வந்து அந்த வரதான்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துல சொல்லுவேன். அதையல்ல அவளுக்கெல்லாம் தென்னத்தையூரர் கழல் காண்டகு தோழனால் தென்னத்தையூரர் கழலினை கீழ் பூண்ட அன்பாளன்னு எம்பெருமானாக சொல்ற அமுதனார். காண்டகு தோழண்ணல் அற்புதமான ஒரு தோழழகோடு எழுந்துள்ள இருக்கிற நம் சுவாமி, நமக்கெல்லாம் சுவாமியாக இருந்திருக்கவர் அந்த தேவப்பெருமாள் தென்னத்தையூரர் கழலினை கீழ் பூண்ட அன்பாளன். எப்பவுமே அவருடைய ஆராத்திய தேவதையாக எம்பெருமான் அவருடைய ஆராத்திய தேவதையாக வரதர் எழுந்தருள் இருக்கிறான். வரத சீதள, இந்த கட்டாட்சத்தினாலேயே அந்த அழகருடைய கட்டாட்சம் அற்புதமான கட்டாட்சம். நீ ஒன்னும் சங்கோச்சப்படாத, வேண்டிக்கெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன்னு சொல்லி நீ என்ன பிராமணிகமாக பிரார்த்தனை பண்றியோ அது எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த அழகர் மலையில நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால என்னுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகும்படியாக நீ வந்து என்ன போறன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த வேண்டிக்கெல்லாம் கொடுக்கறதுன்றது இருக்க, அது எப்படி கொடுக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையோ. சீதள திருஷ்டி பாதம், குளிர்ந்த கட்டாட்சம். சில சமயத்துல நம்ம பசங்களுக்கு கோச்சிட்டு கூட இந்த எல்லாத்தையும் எடுத்தும் போ, நீயே எடுத்தும் போ அப்படின்னு கூட கொண்டுட்டு போயிடுவோம். நாங்க அப்படி கொடுக்கறது இல்லை. எதனா சண்டை வந்துடுச்சுன்னா, பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடுச்சுனாக்க அப்ப என்ன பண்ணுங்க, இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க இது கோபம் வந்துடும். எல்லாத்தையுமே நீயே எடுத்தும் போது கடாச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி பெருமாள் கொடுக்கிறவர் இல்ல வரதன்றவர். குளிர்ந்த கட்டாட்சம். அதான் அவனுக்கு உண்மை இருந்தா அவனுக்கு என்ன பண்ண சொல்லு. இந்த வரத சீதள திருஷ்டி பாதம், அந்த சீதளம் அந்த குளிர்ந்த கட்டாட்சம் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகையால வரதத்துவம் சீதளத்துவம்ன்ற ரெண்டு தர்மங்கள் அந்த பெருமாள் சுந்தரபாகவனுடைய கட்டாட்சத்துல திருக்கண்களுடைய கட்டாட்சத்துக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட திருக்கண்களோட எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவர், பீதாம்பரத்தை சாத்தில் இருக்கிற எம்பெருமான் குளிர்ந்த கட்டாட்சத்தோடையும் வேண்டித்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமான். ஆஜானுலம் விபுஜம், சுந்தர பாகு, அந்த பாகு இருக்க அவருடைய திரு கைகள், அதுதான் சுந்தரம் அழகா இருக்கு. அங்கு காண்பது தோல் அண்ணல் தென்னத்தையூர கழினை கீழ் பூண்டவன். தோல் அண்ணல் காண்பது தோல், அந்த தோல் கண்டார் தோளே கண்டார் தாழ் கண்டார் தாளே கண்டார்னு கம்பநாட்டாழ்வான் பாரித்தபடி அங்க சொன்னபடி அந்த மிதிலாப்பட்டினத்துல இருக்கிற ஜனங்களுடைய ஒரு நிலையை அறிவித்தபடி அந்த தோல் அழகுன்றது ஒரு அழகு. இவர் சுந்தர பாகுவாச்ச. இந்த பாகு ஆஜானுலம் விபுஜம், ஆஜான்றது இந்த தொடர் கீழே இருக்கிற இடம். இப்போ நீண்ட திருத்தோள்கள், அப்படிப்பட்ட ஒரு புஜத்தை இருக்கவர், நீண்டதாக இருக்கிற புஜத்தை இருந்திருக்காருன்னு சொல்ற. ஏன்னா அந்த நீண்ட புஜங்களால எப்படி எப்படி எல்லாம் என்னென்ன வேணுமோ எழுந்துச்செல்லாம் கொடுப்பதாக இருந்திருக்காராம். இது இந்த இடத்துல ஒவ்வொன்றை பத்தியும் அந்த தோள்களை பத்தி திருக்கண்களை பத்தி எல்லாம் தனித்தனியா பின்னாடி மங்களாசாசனம் பண்ண போற. இங்க சமுதாயமா சொல்லி மங்களாசாசனம் பண்ணி அனுபவிக்கிற இந்த இடத்துல
இந்த கண்ணால வேண்டிக்கெல்லாம் கொடுப்பவராக இருந்திருக்கவர் நீ என்னமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றேன்னா அதை எடுத்து கொடுக்கணுமே எப்படி கொடுக்குறேன்னா அந்த 4 கைகளாலையும் நீண்ட கைகளாலையும் உனக்கு என்னமோ எல்லாத்தையும் வாரி 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 கொடுக்குறவராக இருந்திருக்கேன். கற்பக காவனன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ற நற்பல தோள்கள் கற்பக காவன நற்பல தோள்கள்னு இந்த கற்பக விருட்சத்தினுடைய பல கிளைகள்லாம் இருந்து எதை கேட்டாலும் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கறதோ அந்த மாதிரி பெருமாள் சதுர்விதமான 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுப்பதற்காகவே 4 தோள்களோட சேவதாகிறாரா 4 புஜங்களோட சேவதாகிறாரா. ஆஜானுலம் விபுஜமாயத கர்ண பாசம் ஆயத கர்ண பாசம் நீண்டு இருக்கின்ற கர்ண பாசம் என்பதாக சொல்றார். நீண்ட அழகிய திருச்செவிகள் இந்த கர்ண பாசம். காதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு தூரம் காதை பத்தி மங்களாசாசனம் பண்ணணும் காதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்ன மஜா வியதாயி கோஹம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாக்ரே. ஆளவந்தார் சாதிக்கிறார், லோகத்துல நான் பண்ணாத தப்பே கிடையாது. அதையும் ஒரு முறை இல்ல சகசிரசோ என்னமையா வியதாயி ஆயிரக்கணக்கில முறையிலும் பல முறை நான் அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த தப்புக்கெல்லாம் பணம் அது பாப்பத்துக்கு தனியா பலன் கொடுப்பேன் புண்ணியத்துக்கு தனியா பலன் கொடுப்பேன். இத்தனை நாள் நான் ஏதோ புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியத்துக்கெல்லாம் பலனை அனுபவிச்சுட்டேன். இப்ப பெருமாள் பாப்பத்துக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே என்னால தாங்க முடியல. நான் எங்கிடம் அடிச்சுக்கிறது இப்ப இந்த பாப்பத்தினால நான் பண்ண பாப்பத்துக்கு தான் நான் அதனுடைய பலத்தை தான் நான் அனுபவிக்கிறேன். நான் கஷ்டப்படுறேன். ஆனா கஷ்டம் வரைச்சே யாருண்டியான சொல்லி கதறி அழணுமே. யாருண்ட கதறி அழறது எல்லாரும் என்ன சொல்லுவான், இது இப்போ காகாசுரன் கூட தப்பு பண்ணிட்டான். அவன் பண்ண பாப்பத்துக்காக தான் பிரம்மாஸ்திரம் அவனை திருத்திண்டு வந்தது. அப்ப அவன் அப்பாவோ ருத்ரனோ அல்லது பிரம்மாவோ மீதி ரிஷிகணங்களோ எல்லாரும் என்ன சொல்லிட்டான், நீ பட்ட அபச்சாரத்துக்கு இதுதான் பலன், நீ நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போட்டா. யாரும் காப்பாத்த வரமாட்டேன்ட்டான். ஆனா அந்த மாதிரி நம்மள யாரும் காக்க முடியும். ஏன்னா நம்ம வேற யாருந்தையான போய் கேட்டோம்னாக்க நீ பண்ண கர்மாவுக்கு நீ பலனை அடைகிற, அதனால உண்டான பாப்பம் நீ பாப்பம் பண்ணிருக்க, அதுக்குதான் நீ இப்போ அந்த பலனை நீ அனுபவிக்கிற. உன்னை யார் பரீட்சிக்கிறது, யாராலையும் முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டோம். இப்ப யாருண்ட விழுறது அப்படின்னா சோகம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்ய அகதி ஸ்தவாக்ரே அகதி ஸ்தவாக்ரே எல்லாரும் கை விட்டுட்டான். சபித்ராஜ பரித்யக்தா சொந்த அப்பா கூட நீ வாடா என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ போ, நீ பண்ண பாப்பத்துக்கு நீ எங்கிட்ட வராத, என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு காக்காசுரனை சேர்த்து அடிச்சுட்டான். அப்ப சோகம் விபாகாவசரே நான் பண்ண பாப்ப மொத்தத்துக்கும் பலன் கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு நான் வேற எங்க போறதுன்னா கிரந்தாமி சம்பிரத்யகதி தவாக்ரே உன் திருவடியில தானே கதற முடியும், உன் திருவடியில விழுந்து கதறலாம் நான் நின்று ஆழந்தான் சாதிக்கிற. இப்படி நாம கதறினாக்கா அதை காது கொடுத்து கேட்கணும் இல்லையோ. கதவு சத்தாப்பால் போட்டு போயிட்டா என்ன பண்றது, உடம்பு அதில் கட்டிங்கட போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்றது. அவள்லாம் அப்படித்தானே பண்ணா. இந்திரனும் ருத்ரனும் எல்லாரும் காக்காசுரன் வரைச்சே எல்லாருடையும் தான் ஐயோ நீ அடியேன் சுவாமி. பெருமாள் அப்பப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறேன், சரணாகத ரட்சணம் பண்ணணும்னு பெருமாள் சங்கல்பம். இது ஒரு தீட்சை.
அந்த தீட்சையில சகச்சாரியாக பத்னியாக இருந்துட்டு பெரிய பிராட்டி சரணாகத பரித்ராண சப்ததந்து தீட்சிதான்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றார் எம்பெருமானார் பெருமாளை சொல்லச்சே. அந்த மாதிரி பெருமாள் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன். என்ன சங்கல்பம்னா ஸ்ரீமன் மகாபனகிரீந்திர நிவாச தீட்சம். இது ஸ்ரீமன்னு சொல்லச்சு இதுக்கு ஏற்றத்தை சொல்றது. இந்த வனகிரின்னு சொல்லக்கூடிய திருமாலிரும் சோலை இருக்கு, அந்த சோலை மலை, அந்த மலை அந்த பிராந்தம் அந்த இடத்துக்கு உண்டான ஏற்றம். வனகிரீந்திர நிவாச தீட்சம். இந்த திருமாலிரும் சோலை மலையில நித்தியவாசம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த தாழ்வரையில தான் நித்தியவாசம் பண்றதுன்னு தீட்ச சங்கல்பம் பண்ணிட்டு பெருமாட்டுக்கு இருக்காரு. பெருமாளுடைய சங்கல்பம்லாம் நினைச்சே பார்க்க முடியாததாக தான் இருந்தது. என்னன்னா இக்ஷ்வாக்கு வம்சத்தை, அதாவது இக்ஷ்வாக்குக்கு அவர் பண்ண ஒரு பெரிய தர்ம காரியத்தினால பிரம்மாவே தான் ஆராதித்த பெருமாளை ரங்கநாதனை அந்த இக்ஷ்வாக்குக்கு குல தனமாக கொடுத்த. அது எத்தனையோ தலைமுறை அயோத்தியில ரங்கநாதன் எழுந்தருளி இருந்து அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்த ராஜாக்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருந்தேன். இதே ராமரை கூட தனக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்ன போய், அதாவது யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்ன சீதா பிராட்டியோட சேர்ந்து போய் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான் வந்தேன், ரங்கநாதனை சேவிச்சுட்டு தான் வந்தேன். அப்படிப்பட்ட அந்த பெரிய பெருமாளை ரங்கநாதனை ராமருக்கு விபீஷன் இடத்துல ஒரு பிரீத்தி விசேஷத்தினால நீ எடுத்தும்போ நீ நிச்சயம் ஆராசனம் பண்ணுன்னு அவர்கிட்ட கொடுக்குறீங்க அந்த பெருமாளை. விபீஷணனும் தான் லங்கையில போய் பிரதிஷ்டை பண்ண போறோம்னு நினைச்சிட்டு தான் எழுந்தருள் பண்ணிட்டு போறேன். ஆனா அந்த சேஷ ஸ்ரீரங்கத்துல வரைச்சே அந்த சேஷ பீடத்தை பார்த்த உடனே எனக்காக ஏற்பட்ட இந்த பீடம், இந்த பீடத்துல நான் இருந்துருக்கேன், நீ இப்படியே போயிட்டு வா, நான் உன்னை இங்கேருந்தே நான் கட்டாட்சிக்கிறேன், அங்கேருந்தே எனக்கு பண்ற ஆராதனம் போறோம்னு சொல்லிட்டு அப்ப பெருமாள் ஸ்ரீரங்கத்துல நித்தியாவாசம் பண்ணிட்டு இருக்கேன். வேற எங்கேயும் போல, ஸ்ரீரங்கத்தை விட்டு போகல. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து பிரம்மலோகத்துக்கு வந்து, பிரம்மலோகத்துல இருந்து அயோத்தியக்கு வந்து, அயோத்தியில இருந்து ஸ்ரீரங்கம் வந்து, ஸ்ரீரங்கத்துல இருந்து எங்கேயும் போக மாட்டேன், நித்தியாவாசம் இங்கே இருந்துருக்கேன்னு இந்த பெருமாள் சங்கல்பிச்சுட்டு ரங்கநாத் நான் சேவை சாய்க்கிறேன். அதே மாதிரி பெருமாள் தான் இந்த பெருமாள் இன்னொரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறான். சங்கல்பம் பண்ணிட்டு திருமாலிரும் சோலையில அழகராக, சுந்தர பாபுவாக, சுந்தர ராஜனாக நித்தியாவாசம் நான் நிச்சயம் இங்கதான்ப்பா இருக்க போறேன், அகையில நான் எங்கேயும் போலன்னு சொல்லி அந்த அதுக்கு ஒரு ஏற்றம். அந்த விருடபாத்திரின்னு சொல்லக்கூடிய திருமாலிரும் சோலைக்கு ஏற்றம். சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்துல சாதிக்கிறார். நித்யாவாசம் ரிஷபமஜலம் சுந்தராட்சிய விஷ்ணோ. சுந்தரன் பேருடையதாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு நித்யாவாசம் எப்பவும் உரைகின்ற இடமாக இருப்பது இந்த ரிஷபமச்சலம், ரிஷபாத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த திருமாலிரும் சோலை மலை என்று. ஸ்ரீமன் மகாபனகிரீந்திர நிவாச தீட்சம். நான் இந்த திருமாலிரும் சோலை மலையிலேயே நான் இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு நிச்சயமாக இருக்கக்கூடிய இடமாக அங்க சங்கல்பம் பண்ணிட்டு பெருமாள் எழுந்திருக்கிறான். லக்ஷ்மீதரன் கிமபி வஸ்து மமாவிரஸ்து. லக்ஷ்மீதரம் அந்த பெருமாள் பிராட்டியை தரிச்சென்றிருக்கிறார். ஏறு திருவுடையான் என்று ஒரு பெயர். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அந்த பெரிய பிராட்டியா இந்த திருமாலிருல ஏறி அமர்ந்திருக்கிறவன், அப்படி ஏறு திருவுடையான்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். அங்க பக்கத்துல ஏறு திருவுடையான் சன்னதினே ஒரு சன்னதி இருக்கும், அது சொன்னாதான் தெரியும் அவளுக்கு. அப்படி ஒரு சேவை சாய்க்குது. அதெல்லாம் அந்த திருமாலிரும் சொல்லல மழையில அங்க போனவனும் அந்த அழகரை சேவிச்சு எத்தனையோ சம்பிரதாயமான விருத்தாந்தங்கள், எத்தனையோ அந்த திவிதேசத்துக்கே உண்டான ஏற்றங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. லக்ஷ்மீதரம் அந்த பிராட்டி
அந்த பிராட்டியினாலதானே பெருமாளுக்கு அவர் தானே திருவுடைய தேவராக இருந்திருக்கு, மீது எல்லாம் திருவில்லா தேவர்களாக இருந்திருக்கு. அந்த ஸ்ரீயஸ்பதி தோன்றது பெருமாளுக்கே அசாதாரணமானது, பெருமாள் ஒருவருக்கே ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கிமபி வஸ்து மமா வீரஸ்து மமா வீரஸ்து கிமபி வஸ்து, இது ஏதோ அதாவது என்னதுன்னு மனசாலையும் வாக்காலையும் சொல்ல முடியாததாக இருக்கிற ஒரு வஸ்து. இது வஸ்துன்னு சொல்லி நபும்சகலிங்கத்துல சொல்றதுனால என்ன அப்படின்னா, பரம் பிரம்மான்னு பிரம்மத்தை நபும்சகலிங்கத்துல தானே பிரயோகம் பண்றோம். இவர் தான் பரமாத்மா, இவர் தான் பரம் பிரம்மா. அந்த பரபிரம்மத்தை இப்படி அப்படின்னு ஏதோ வாச்சோ நிவர்த்தத்தை பிரம்மானந்தத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்ற மாதிரி பிரம்மத்தை பத்தியும் எப்படின்றத சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவராக எழுந்துள்ள இருக்கிற அந்த பெருமான் எமது வஸ்து மம ஆவிரத்து, எனக்கு தோன்றி அருள வேணும். இது வரைக்கும் அந்த மலையை சுத்தி சுத்தி வந்தேன். மலையை சுத்தி வந்த பிற்பாடு அங்க இருக்கிற ஒரு அழகெல்லாம் சேவிச்ச பிற்பாடு அந்த பெருமானை நான் சேவிக்கணும் என்ன அப்படியே ஆழ்வான் தன்னுடைய பாரிப்பு தனக்கு என்ன வேணும்ன்றத அவர் தெரியப்படுத்துறாரு இந்த இடத்துல. அப்படி அந்த ஆழ்வான் பாரித்த மாதிரி கிமபி வஸ்து மமாவிரஸ்துன்னு நாம ஒவ்வொருத்தரும் அந்த அழகருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். அந்த அழகர் நமக்கு சேவை சாதிக்கணும். ஆழ்வான் அனுபவிச்ச மாதிரி அழகரை நாம சேவிக்கணும். இப்ப இனிமேல் தான் அனுபவிக்க போறேன், எப்படிலாம் ஆழ்வான் அந்த அழகரை அனுபவிக்க போறேன்றதை நாம பார்க்க போறோம். இங்க சமுதாயமா பீதாம்பரத்தையும் அந்த குளிர்ந்த கட்டாட்சம் வேண்டிற்றெல்லாம் கொடுக்கக்கூடிய கட்டாட்சத்தோடையும் அந்த நீண்ட திருக்கைகளோடையும் அந்த நீண்ட கர்ணபாசன் அந்த இதோட காது மடல்களோட எழுந்ததில் இருக்கிற அந்த பெருமான் இங்க நித்யாவாசம் பண்றதுக்காக தீட்சை ஒரு சங்கல்பிச்சுண்டு திருமாலிருந்தோட மலையில அங்கேயே நாம வாசம் பண்ணோம்னு சங்கல்பிச்சுண்டு எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமான அந்த எம்பெருமானுடைய ஒரு தரிசனம் நமக்கு எல்லாம் கிடைக்கணும். மமாவிரஸ்து கிளறளி இளமி கடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில்னு சொல்லி அந்த மாயோன் மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமும் சுவாமி கருணி தேரே தமையா பிரமோதத்தேன்னு மாயாவியாக இருந்திருக்கிற அத்தியாச்சரியமான குணங்கள் ஸ்ரீமன்மகாவனகிரீந்திர நிவாச தீட்சம் லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து கவிதாஹர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.